இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள்ட்ட அவரை குறித்து உலகம் முழுக்க பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ அவருடைய சீஷர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஆனவங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அவருடைய சீஷர்களுக்கு எல்லா நாலேஜும் தெரியுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அல்லேலூயா. அவர்கள் ஒன்று மட்டும் அவர்களுக்கு தெரியும், நான் பார்த்த இயேசு கிறிஸ்து உண்மையான இயேசு கிறிஸ்து, இவர் தேவகுமாரன், இவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆவியோடும் ஆவியோடும் ஜீவனோடும் இருக்கிற வார்த்தைகள், அதில் நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. ஒரு பர்சனல் கனெக்ஷன் வச்சிருக்கிறாங்க. அதே இதில் வேத பாரகர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நல்ல பழைய இந்த தோரா எல்லாமே படித்து வளர்ந்தவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக மைண்டில் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பிறப்பார், இயேசு கிறிஸ்து இப்படி வருவார், இயேசு கிறிஸ்து இப்படி ராஜாவாக அரசாளுவார் என்று ஒரு இன்ஃபர்மேஷன் மைண்டடாக எல்லாத்தையும் பார்க்கிறார்கள். அவர்களால் உண்மையான இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனதை திறந்து பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. அதுதாங்க கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணராது இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவுதான் இயேசு பேசினாலும் கொஞ்சம் ஒரு தாழ்மையோட, இவர் இயேசு கிறிஸ்துவா, இவர் இப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை செய்கிறாரு, கொஞ்சம் அவரை இறங்கி போய் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்காம வெளியில இருந்துகிட்டே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், இவர் இயேசு கிடையாது, இவர் வேணா ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஆனா இவர் இயேசு கிறிஸ்துவர் தான் இப்படி தாழ்மையாக இப்படி இருக்க மாட்டார், இவர் ஒரு ராஜாவாக தான் வந்திருக்க வேண்டும், அப்படிதான் அவங்க தேவனை எதிர்பார்த்தார்கள். அல்லேலூயா. ஆனா அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து நம் பாவங்களின் நிமித்தம் அவர் தன்னை அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் சொன்னாரு, நான் ஒரு பணிவிடைக்காரனை போல என் ஜீவனையும் கொடுக்க உங்களுக்காக வந்தேன், நீங்க மற்றவர்களுக்காக உங்களை நீங்களே தாழ்த்த கடவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, எதுக்கும் பெர்ஃபெக்டா இல்லாத உங்களை தான் நான் உலகம் முழுக்க பிரசங்கம் பண்ண அனுப்புகிறேன், உங்கள் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன ஏற்றுக்கொள்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம பெர்ஃபெக்டா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணல. சன் டிவில நியூஸ் வாசிக்கிற மாதிரி சும்மா அவன் இதை செய்தான் அப்படி கொலை பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட எமோஷன்ஸ் இருக்காதுங்க, உண்மையான ஒரு வார்த்தை இருக்காது. ஆனா நாம் பெர்ஃபெக்டாக மற்றவங்க மாதிரி பேசாம இருந்தாலும் அவருக்குள் உண்மையான வார்த்தைகளை பேசுகிறோம். அது ரட்சிக்கப்படுறதுக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. கெட்டு போகிறதுக்குள்ளே அது நியாய தீர்ப்பாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அதனால நாம அவர் சொன்ன மிஷனை நாம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.